முடிவே இறைவனின் முடிவே அன்பான உறவே முடிவு இறைவனின் தீர்ப்பு யாரும் இல்லாத அனாதை இறந்து போன பிணத்துக்கு தாலி கட்டி கொண்டு வைத்து சென்று விட்டால் மாற்றாந்தாய் பொண்ணோ பொருளோ இருந்து பொருள் உதவி செய்திருக்கலாம். ஆனால் நம்மோடு வாழ்ந்த முனுசாமி ஐயா இருக்கின்ற பொழுது மக்களுக்கு எவ்வளவோ வாரி 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 கொடுத்திருக்கிறார். அதனால்தான் 2 ஆண்டு காலம் சென்றாலும் அவரது பெயரை இன்று நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். யாரும் இல்லாத அனாதைக்கு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய முனுசாமி ஐயா இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பார். நம் நினைவு நாள் அன்று நம் சொந்த பந்தங்கள் யார் யாரெல்லாம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் பேர் வைத்த பேர குழந்தைகள் நமக்காக அழுது கொண்டிருக்கிறதா? நாம் பெற்றெடுத்த மகள்கள் நமக்காக அழுது கொண்டிருக்கிறதா? தாம் பெற்றெடுத்த மகள் அழுது கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் ஐயா ஆன்மா இங்க சுத்தி உலாவிக் கொண்டிருக்குமா? ஏழையாக இருக்கக்கூடிய இந்த பத்மாவதிக்கு இறுதியாக இந்த குடும்பத்தார் சேர்ந்து தாய் விட்டு கோடியாக ஒரு சிறு என்ன முடியுமா என்ன முடியும் தாய் வீட்டு கொடித்தா வருகுதுமா. ஐயா இந்த கடவுளை நின்று கோலத்து காலாகிட்டனம்மா. ஐயா அம்மா எங்களை பாசமான தெய்வமே முனிசாமி அப்பா. அம்மா எனக்கு வருகுது வருகுதுமா. அம்மா எனக்கு வருகுது வருகுதுமா. அம்மா எனக்கு தாய் வீட்டு கொடித்தா வருகுதுமா. எங்களை பாஸ் பண்ண தப்பா? அப்ப எனக்கு சுருட்ட புளிய மரம் அடைய சதிகார தெய்வமே. எப்ப நீங்க நாங்க சூதானோ ஆனந்தவனா. பாசகாரப்பா அப்ப எங்களுக்கு சுருட்ட புளிய மரம் ரோச
பாசக்காரப்பாவே ஓய பாசக்காரப்பா எப்ப நீங்க சுதாடும் ஆனந்தவனா ஐயப்பா இன்னைக்கு நாங்க சுதாடி விடு வந்தா ஓய பாசக்கார பண்ணி சாமி அப்பா இன்னைக்கு நாங்க சுதாடி விடு வந்தா நீ பெத்த மகளுக்கு சொட்டு தண்ணி யார் கொடுப்பா சூதாடி வீடு வந்தா நீங்க பெற்ற பிள்ளைங்க சூதாடி வீடு வந்தா இந்த பாவிக்கு சொட்டு தண்ணீர் யார் கொடுப்பா இன்னைக்கு எனக்கு பம்ப புளிய மரம் ஓய சதிகார தெய்வமே எப்ப நீங்க நாங்க சூதாடுவோம் ஆனந்தவனா முடிசாமி அப்பா ஐயப்பா இன்னைக்கு நாங்க சூதாடி விடு வந்தா நீ பெத்த மக்கள் நாங்க சூதாடி விடு வந்தா எப்ப எங்களுக்கு பச்சை தண்ணி யார் கொடுப்பா பம்ப புளிய மரம் முனுசாமி அப்பா பம்ப புளிய மரம் நாங்க பந்தாடு நந்தவனம் பந்தாடி வீடு வந்தா உன் பிள்ளைகளுக்கு பச்சை தண்ணீர் யார் கொடுப்பா பாசகரப்பாவே இன்னைக்கு சீமத்தர விளக்க என் பாசக்கார தெய்வமே எப்ப நீங்க நாங்க சிந்தாதே நீ விளக்க இன்னைக்கு நாங்க சிந்தி எறிகிறோம்ப்பா நீ பெத்த மக்கள் நீங்க நாங்க சிந்தி எறிகிறோம்ப்பா இன்னைக்கு அப்பா இல்ல தானதையா இன்னைக்கு அப்பா இல்ல தானதையா நாங்க பரதேசியா குந்தேரப்பா எப்ப எங்களுக்கு சீம தர விளக்க ஓய பாசக்கார தெய்வமே எப்ப நீங்க நாங்க சிந்தாதே நீ விளக்க அப்பா இன்னைக்கு நாங்க சிந்தி எறிகிறப்பா நீ பெத்த மக்கள் நீங்க நாங்க சிந்தி எறிகிறப்பா இன்னைக்கு அப்ப இல்லாத நதியா நாங்க பரதேசியா குண்டேரப்பா அப்பா எப்ப இந்த பாவிங்களுக்கு நாங்க கட்டி தயிர் எடுத்து எப்ப நீங்க நாங்க கட்டி தயிர் எடுத்து என் பாசக்கார தெய்வமே இன்னைக்கு நாங்க கை கொண்டு மத்தெடுத்து அப்பா கட்டி தயிர் எடுத்து அப்பா நாங்க கட்டி தயிர் எடுத்து நீ பெற்ற பெண்ணுங்க கை கொண்டு மத்தெடுத்து என் பாசக்காரப்பவே இன்னைக்கு நாங்க சாட்சி கடையும் போது ஓய சதிகார தெய்வமே எப்ப எனக்கு சங்கு சத்தம் கேட்டதப்பா அப்பா இது யாரு விட்டு சங்கு என்ன இது யாரு விட்டு சங்கு என்ன எங்க அப்பாவோட சங்குன்னு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க அப்பா அப்பா எங்களை விட்டு 2 காலமாக பிறந்து சென்று விட்டீர்களே அப்பா இன்னைக்கு அப்பாலதான நினைக்கிறப்பா இனிமே நாங்க யாரப்பா அப்பான்னு கூப்பிட முடியும் அப்பா 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 நீங்களே அப்பா முடிசாமி அப்பா நீ இல்லைன்னா பெத்த பிள்ளைகள் ஆதரவுக்கு யாருப்பா இருக்கிறாங்க நாங்க அப்பாலதான நினைக்கிறோம் அப்பா அப்பா நீ
இல்லேன்னா முனுசாமி அப்பா முனுசாமி அப்பா அப்பா நீ இல்லே நீ பெத்த மக்கள் ஆதரிக்க யார் இருக்கா புது வேட்டி வாங்கி வந்தே அப்பா உன்னை புதைச்சையடும் பார்ப்பதற்கா அப்பா புது வேட்டி வாங்கி வந்த முனுசாமி அப்பா அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம் உன்னை புதைச்ச இடம் நாங்க வந்து பார்ப்பதற்கா அப்பா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விதிக்க எங்கே போய் அடைப்பேனப்பா இந்த பாவினா பெற்ற கடனே நான் தீர்க்க அப்பா எங்கே போய் அடைப்போம் அப்பா முனுசாமி அப்பா நீ எங்களை பெற்ற கடனே நாங்கள் தீர்க்க நான் கண்ட கனவுளே நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்பா எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது முனுசாமி அப்பா நாங்க கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று முனுசாமி அப்பா உங்க பிள்ளைகளுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது நாங்க கஷ்டப்பட்ட காலத்தில நீ கலகலன்னு சிரிச்சிருப்பே உன் கரை வச்ச வெட்டியாலே அப்பா எங்க கண்ணீரத்தான் தொடச்சிருப்பேன் அப்பா நீ கஷ்டப்பட்ட காலத்தில உங்க பிள்ளைங்க கலகலன்னு சிரித்திருக்கோம் நாங்கள் அழும்போது அப்பா நீ கரை வச்ச வேட்டியால எங்க கண்ணீரத்தான் அப்பா நீ தொடச்சிருப்ப முனுசாமி அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ யாரையப்பா நினைச்சேன் உன் கடைசி மூச்சு நிக்கிறப்படி யாரப்பா நினைச்ச நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை நினைச்சியா இல்ல உன் பேர குழந்தைகளை நினைச்சியா இல்ல உன் சொந்த பந்தத்தை நினைச்சியாப்பா கடைசியில் உனக்கு இந்த கதை வந்து நேர்ந்துடுச்சாப்பா கடைசி மூச்சு நிற்கிறப்போ நீ யாரப்பா நினைச்ச முனுசாமி அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ யாரப்பா நினைச்ச கலங்குன்னு பிள்ளைன்னா உன் சாவ கூட மறைச்ச எங்களுக்கு திருநீர் பூசின கை அங்கு திருநீரையானதோ நான் திரும்பி வந்து பார்க்கும் போது என்னை பெற்ற தெய்வம் எங்கே போனதோ எங்களுக்கு அப்பா நீ திருநீர் பூசின உன் கை சுடுகாட்டில் திருநீராயானதோ எரிச்சு விட்டு திரும்பி வந்து பார்க்கிறப்போ உன்னுடைய உடல் எல்லாம் திருநீராயானதோ அப்பா என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல முனுசாமி அப்பா என்ன போல பாவி யாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பன யூனி பெற்ற பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே கிடைக்கல ஏன் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டும் அப்பா இல்ல கடவுளப்போ
அப்பான்னு தாழட்டும். அப்பா இல்ல கடவுளை போல் நாங்கள் அனைவரும் அப்பானுத்தான் நாங்கள் அழட்டும். அம்மா பத்மாவதி, எப்படியோ என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. அதுவே எனக்கு போதுமானதம்மா. இப்போதுதான் என்னுடைய மகனுடைய ஆன்மா சாந்தி அடையும். அவர் சொர்க்கத்துக்கு செல்வார். நாட்டில் பாதி பங்கு 10 லட்சமும் உடைய சிற்றனிடம் கொடுத்தாச்சு. இப்போது என் மகனை கொண்டு சென்று என்னுடைய கரத்தினால் தகனம் செய்ய போகின்றேன். வருகின்றேன் அம்மா. ஐயா, அன்று உங்களுடைய மகன் இறந்தானே, அப்பொழுது எரித்திருக்க கூடாதா, அல்லது புதுத்திருக்க கூடாதா, அல்லது தகனம் தான் செய்திருக்க கூடாதா? எங்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைத்திருத்தீர்கள். ஐயா, இனி முதற்கொண்டு அவர் எரிப்பதோ அல்லது புதைப்பதோ அல்லது தகனம் செய்வதோ அது என்னுடைய பொறுப்பு. நீங்க சென்று வாருங்கள். பத்மாவதி, பார்த்தலையா, தொட்டு தாலி கட்டினதோ இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கூறுகின்றாயே அம்மா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கட்டிய கணவன் தான் எனக்கு சொந்தம் என்று கூறுகின்றாயே அம்மா. நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பத்தினி. இப்படிப்பட்ட உத்தமியை நான் மருமகளாக அடைய போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும் அம்மா. என் மகன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உன்னை எப்படியெல்லாம் வைத்து வாழ்ந்திருப்பான். என்ன செய்வது, விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. நான் வரம்மா, நான் வரம்மா. அத்தான், அனைவரும் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே. இந்த பாவி நான் உன்னை வைத்துக் கொண்டு என்னையா செய்ய போறேன்? இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் உன்னை எரிக்கும் பொழுது உன் மீது விழுந்து என் உயிரை விட்டு விடுகின்றன. பொழுதாகி போனது